இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாள் தனக்கு நிகழ்ந்த அனைத்தையும் மனதில் நிறுத்தி சிந்தித்து வந்தாள். ஒரு சில இடங்களிலே நாம் பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்படும். இடையரின் வருகைகளுக்கு பிறகு மரியாள் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தன் உள்ளத்தில் வைத்து சிந்தித்தாள். அதே போல லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் ஏன் என்னை தேடுகிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு உள்ளத்தில் வைத்து சிந்தித்தார் அன்னை மரியாள் என்றும் நாம் வாசிப்போம். அன்னை மரியாள் இந்த இரு நிகழ்வுகளைப் போல மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் தான் சந்தித்த பல்வேறு சூழ்நிலைகள், தான் சந்தித்த பல்வேறு நிகழ்வுகள் குழப்பம் மிகுந்தவை அல்லது தெளிவு மிகுந்தவை எல்லாவற்றையும் அன்னை மரியாள் உள்ளத்தில் வைத்து சிந்தித்தார். இந்த உள்ளத்தில் வைத்து சிந்தித்த அன்னை மரியாள் தான் ஒவ்வொரு முறையும், இது சிந்தித்ததன் விளைவாகத்தான் ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாள் இறைவனோடு பயணிக்கிறார். நாம் நம்முடைய வாழ்வில் இந்த தியான வாழ்வு நம்மோடு இருக்கிறதா? பல்வேறு தருணங்களில் பல்வேறு மக்களின் வழியாக நமக்கு இறைவார்த்தையானது கொடுக்கப்படும். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? எது எது எனக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். எது எது எனக்கு தேவையில்லையோ அதை விட்டுவிடுவோம். எது எது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மற்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அன்னை மரியாள் இறைவனுடைய பார்வையில் எல்லாவற்றையும் உள்ளத்தில் வைத்து சிந்தித்தார். எதையும் கண்டு பயப்படவில்லை, ஓடி ஒழியவில்லை, யாரிடமும் சென்று அழுது புலம்பவில்லை. எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, என்னுடைய மகன் என்னிடம் இல்லை என்று எங்கேயும் அவர் புலம்பவில்லை. மாறாக அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தாள். அவளுக்கு தெரியும், நான் ஆமீன் என்று சொல்லியிருக்கிறேன், ஆகவே எது நடந்தாலும் கடவுள் தனக்கு தந்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த மாதிரியான தியான சிந்தனை, ஒரு மனநிலை வழியாகத்தான் அவர் கடவுளுடைய திருவுளத்தை முழுமையாக அறிந்து கொண்டார். அதை நிறைவேற்றும் பணியிலே தனது வாழ்நாள் முழுவதையும் கழித்தார். நமது வாழ்வில் அன்புக்குரியவர்களே, இதே போல இந்த எதற்கெடுத்தாலும் உடனடியாக முடிவெடுப்பது, அவசரங்களில் முடிவெடுப்பது போன்றது இல்லாமல் இறைவனுடைய ஒளி நம்மேல் படும் வரை நாம் சிந்திப்போம். இறைவன் நமக்கு தெளிவு கொடுக்கும் வரை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்குத்தான் அன்னை மரியாள் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்னை மரியாள் எவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியிலே இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறுத்தி சிந்தித்து அதன் பிறகு வாழ்ந்தாரோ, அதை பின்பற்றி வாழ்ந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்வில் கொடுக்கப்படுகின்ற தருணங்கள், மறையுறை வழியாக, திருப்பலி வழியாக, இறைவார்த்தையை வாசிப்பதன் வழியாக, ஜெபமாலை செய்வதன் வழியாக நமக்கு இறைவன் பல்வேறு தருணங்களிலே ஒளியை தருகிறார். அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து அன்னை மரியாள் போல வாழ வரங்கள் வேண்டி இன்று நாம் மன்றாடுவோம். மரியே வாழ்க.